Students, let's discuss some examples for naming coordination compounds based on IUPAC rules. We have already discussed about IUPAC rules for naming coordination compounds. I just recall all the rules. So in every coordination compounds, definitely two parts இருக்கும். ஒரு anionic part இருக்கும், ஒரு cationic part இருக்கும். அதாவது positive part இருக்கும், ஒரு negative part இருக்கும். So cation should be named first, so followed by the anion, regardless whether the ion is simple or complex. So ஒரு ion simple-ஆக இருக்கலாம் அல்லது complex-ஆக இருக்கலாம், அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. first we have to name cation and then anion. Okay, so அதுக்கான examples நம்ம பார்த்துருக்கோம். The simple ions are named as in their ionic compounds. Ionic compoundsல simple ionsோட நேம்ஸ் என்ன இருக்கோ அதே நேம்ஸ் அப்படியே அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஓகேவா, இது சிம்பிள் அயான்ஸ்க்கு. இதுவே காம்ப்ளெக்ஸ் அயான்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஸோ இப்போ பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி. ஸோ அதில் என்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ligands should be named first, followed by the central metal atom. ஸோ காம்ப்ளெக்ஸ் அயான் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கும். அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கூட கோஆர்டினேஷன் பாண்டில் கோவலன்ட் பாண்டில் லிங்க் ஆகிருக்கிற லிகேண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இந்த காம்ப்ளெக்ஸ் அயான்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லிகேண்ட்ஸுக்கு நேம் பண்ணணும் அண்ட் தென் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ லிகேண்ட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா டூ டைப்ஸ் ஆஃப் லிகேண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ அனியானிக் லிகாண்ட் இருக்கலாம், அது கேட்டானிக் லிகாண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ அனியானிக் லிகாண்ட், இஃப் இட் இஸ் த அனியானிக் லிகாண்ட், their name should be ended with O, nitrato, etc. If the ligand is cationic ligand, that should end with IUM, that should end with IUM. And then if the ligand is neutral, their name should be molecular names என்னவோ, ஸோ அந்த நேம் அப்படியே என்ன பண்ணிக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஃபியூ எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. இது H2O மீன்ஸ் அதுக்கு வாட்டர்னு யூஸ் பண்ணிக்கூடாது. இப்போ சோடியம் குளோரைட் அப்படின்னா சோடியம் குளோரைட் லிகண்டாக இருந்துச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணிக்கலாம், அந்த நேமை சோடியம் குளோரைட் அப்படின்னு வச்சுக்கலாம். பட் லிகண்டாக அது சோடியம் குளோரைட் வர்றதில்ல. இன்கேஸ் வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா H2O மீன்ஸ் அதுக்கு நீங்கள் வாட்டர் அப்படின்னு லிகண்ட் நேம் வச்சுக்கக்கூடாது. சில லிகண்ட்ஸ் நேம் நியூட்ரலாக இருந்துச்சு அப்படின்னா அதோட மாலிகுலர் நேம் அப்படியே வச்சுக்கலாம்னு ஒரு ரூல் இருக்குது. பட் இதுக்கு ஃபியூ எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. வாட்டர் அப்படின்னா அக்வா யூஸ் பண்ணணும், CO மீன்ஸ் கார்பனைல், NH3 மீன்ஸ் அமீன் அண்ட் NO மீன்ஸ் நைட்ரோசைல். வந்து யூ ஹேவ் டு யூஸ் கேட்டர்ம். இப்போது ஆம்பிடென்டேட் லிகண்ட் இருந்துச்சு அப்படின்னா, மோனோடென்டேட்டாக இருந்துன்னா விட்டுடலாம். ஸோ ஆம்பிடென்டேட் லிகண்டாக இருந்துச்சு அப்படின்னா வி ஹேவ் டு யூஸ் கேட்டர்ம். ஸோ கேட்டர்ம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு லிகண்டில் 2-3 ஆட்டம்ஸ் கோஆர்டினேஷன் பாண்ட் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னா அதில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கூட எந்த ஆட்டம் லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக கேங்கிற டேம் யூஸ் பண்ணுவோம். இஃப் த கோஆர்டினேஷன் என்டிட்டி கண்டென்ஸ் மோர் தென் ஒன் லிகண்ட், ஸோ மோர் தென் ஒன் லிகண்ட் இருந்துச்சு அப்படின்னா பர்டிகுலர் டைப் சேம் டைப்லேயே மோர் தென் ஒன் லிகண்ட் இருந்துச்சு அப்படின்னா வி ஹேவ் டு யூஸ் மல்டிபிள்ஸ். என்ன மல்டிபிள்? 2 மீன்ஸ் டை, 3 மீன்ஸ் ட்ரை, 4 மீன்ஸ் டெட்ரா. ஸோ லிகண்டோட நேம்லேயே ஆல்ரெடி டை ட்ரை இருந்துச்சு அப்படின்னா வி ஹேவ் டு யூஸ் டை, வி ஹேவ் டு யூஸ் பிஸ், ட்ரிஸ், டெட்ராகிஸ் எட்ஸெட்ரா. ஸோ பிஸ் அப்படின்னா பை, ட்ரிஸ் அப்படின்னா ட்ரை, டெட்ராகிஸ் அப்படின்னா 4. இப்போ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லிகண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸில் யூ ஹேவ் டு நேம் தெம் இன் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர். ஸோ மோர் தென் ஒன் டைப் ஆஃப் லிகண்ட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், அதான் அந்த லிகண்ட்ஸோட நேம்ஸை ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எழுதிக்கணும். ஓகே, இன்னும் ஒரே ஒரு இதுதான் இருக்குது, தட் இஸ் சென்ட்ரல் மெட்டல் அயான். ஸோ இதுவே கேட்டியானிக் காம்ப்ளெக்ஸோ அல்லது நியூட்ரல் காம்ப்ளெக்ஸோவோ இருந்துச்சு அப்படின்னா அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்க்கு நீங்கள் அதோட நேம் என்னவோ அந்த நேம் அப்படியே வச்சுக்கலாம். புரியுதா? ஸோ இன் கேட்டியானிக் ஆர் நியூட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் த எலமெண்ட் நேம் இஸ் யூஸ்ட் ஆஸ் சச் ஃபார் நேமிங் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான். ஸோ பட் இன் த கேஸ் ஆஃப் இது கேட்டியானிக் நியூட்ரலுக்கு மட்டும்தான். பட் இந்த கேஸ் ஆஃப் ஆனியானிக் காம்பவுண்ட், ஸோ ஆனியானிக் காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா யூ ஹேவ் டு ஆட் சஃபிக்ஸ் 8. ஸோ அந்த எலமெண்ட்டோட நேம் கூட என்ன பண்ணிக்கணும், 8 ஆட் பண்ணிக்கணும். குப்ரம்க்கு பதிலாக என்ன பண்ணணும், குப்ரேட் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, தட்ஸ் ஆல். அண்ட் தென் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமை நீங்கள் ரைட் பண்ணும்போது, அவனோட நேம் ரைட் பண்ணும்போது யூ ஹேவ் டு ரைட் த
ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் நீ மென்ஷன் பண்ணணும். புரியுதா? ரோமன் லெட்டரில் மென்ஷன் பண்ணணும். ஸோ தட் ரோமன் லெட்டர் ஷுட் பி ரிட்டன் இன்சைட் த ப்ராக்கெட்ஸ். ஸோ க்ளோஸ்டு ப்ராக்கெட்ஸ்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், அதை ரைட் பண்ணணும். Okay, these are all the rules for naming naming coordination compounds based on IUPAC. Okay, let's discuss some examples. So first compound K4FeCN6. There are two parts. So K plus, this is cationic part, this is anionic part. So cation பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் அயனாக இருக்குது. ஸோ சிம்பிள் அயான் பாசிட்டிவ் அயனாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம், அதோட நேம் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் பொட்டாசியம். ஸோ K மீன்ஸ் பொட்டாசியம். ஸோ anion காம்ப்ளெக்ஸாக இருக்குது. ஸோ anion காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கும்போது அதில் நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ ஃபஸ்ட்டு லிகேண்டுக்கு நேம் தரணும். ஸோ வாட் இஸ் த லிகேண்ட்? CN மீன்ஸ் cyanide. ஸோ லிகேண்ட்ஸோட நேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி இன் பேஜ் நம்பர் 137 உங்களுக்கு லிகேண்ட்ஸோட ஃபார்முலா அண்ட் IUPAC நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ CN மீன்ஸ் cyanide. ஸோ CN 6 டைம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஹெக்ஸா. ஸோ 6 லிகேண்ட்ஸ் இருக்குது. ஸோ லிகேண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். 6 லிகேண்ட்ஸ் இருக்கிறதுனால ஹெக்ஸா. ஸோ யூ ஹேவ் டு யூஸ் த வேர்ட் ஹெக்ஸா. அண்ட் தென் this is anionic ligand. ஸோ மைனஸில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் anionic ligand. ஸோ anionic ligand அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், O ஆட் பண்ணிக்கணும். ஸோ முன்னாடி ரூல் நம்பர் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ anionic ligand அப்படின்னா நீங்கள் O ஆட் பண்ணிக்கணும். அண்ட் தென் K ஃபேக்டர் யூஸ் பண்ணணும். ஸோ K டைம் யூஸ் பண்ணணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பொட்டாசியம் அயன் கூட டைரெக்டாக லிங்காக இருக்குது கார்பன். ஸோ அயன் கூட டைரெக்டாக லிங்காக இருக்குது கார்பன் CN. CNல கார்பனும் அயன் கூட லிங்க் ஆகலாம், நைட்ரஜனும் அயன் கூட லிங்க் ஆகலாம். பட் கோஆர்டினேஷன் ஆட்டம் இன் CN மைனஸ் இஸ் கார்பன். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கணும், K டைமை கார்பனுக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, தென் சென்ட்ரல் மெட்டல் அயன். ஸோ அயன் பார்த்திங்க அப்படின்னா இது anionic காம்ப்ளெக்ஸ். ஸோ கேட்டனிக் காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா தான் நீ என்ன பண்ணணும், அதனுடைய நேமை அப்படியே யூஸ் பண்ணிக்கணும். கேட்டனிக் காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணிக்கணும், 8 அப்படிங்கிற சஃபிக்ஸ் யூஸ் பண்ணணும். 8 அப்படிங்கிற சஃபிக்ஸ் யூஸ் பண்ணணும். இன்கேஸ் இது லத்தின் நேமாக இருந்துச்சு, அந்த ஆட்டம்க்கு லத்தின் நேம் இருந்துச்சு அப்படின்னா லத்தின் நேம் கூட தான் என்ன பண்ணணும், அந்த 8 ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஃபெர்ரம் அயனுக்கு ஃபெர்ரம். ஸோ UM ஆட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கணும், 8 ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஃபெர்ரேட். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஸோ இது 3 நீ ஆட் பண்ண அப்படின்னா உனக்கு என்ன கிடைக்கும், அந்த காம்ப்ளெக்ஸோட நேம் கிடைக்கும். சி பொட்டாசியம் ஹெக்ஸாசயனைடோ ஃபெர்ரே. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, KC யூஸ் பண்ணிக்கிறீங்க. எந்த ஆட்டம் கூட லிகேண்ட் பாண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பொட்டாசியம் ஹெக்ஸாசயனைடோ ஃபெர்ரேட் 3. பொட்டாசியம் ஹெக்ஸாசயனைடோ ஃபெர்ரேட் 3. ஸோ இதை நீ இப்படி ரீட் பண்ணிக்கலாம். பட் while writing you have to use KC. Okay, potassium hexacyanide. So this is the compound, its name is potassium hexacyanide ferrate 2 or 2 ferrate கூட sometimes எழுதலாம், ferrate 2. Okay, this is first example. Okay, next example, that is CONH3 4 times Cl2 Cl. ஓகே, இது நீங்கள் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிங்க அப்படின்னா இது கேட்டனிக் பார்ட், இது அனியனிக் பார்ட். இது கேட்டனிக் பார்ட், இது அனியனிக் பார்ட். ஸோ இது கேட்டனிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ அனியனிக் காம்ப்ளெக்ஸ், இது அனியனிக், இது வந்து சிம்பிள் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா Cl மைனஸ். ஸோ சிம்பிள், இது சிம்பிள் அனியான். ஸோ குளோரைட் அப்படின்னு இது நேம் வச்சுக்கலாம். அடுத்து கேட்டனிக் பார்ட் மட்டும் தான் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. கேட்டனிக் பார்ட் பார்த்திங்க அப்படின்னா அது காம்ப்ளெக்ஸ் பார்ட், இந்த பார்ட். ஸோ இதுக்கு நேம் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணோம்னா லிகேண்ட்ஸ். ஸோ வாட் ஆர் ஆல் த லிகேண்ட்ஸ்? CO பார்த்திங்கன்னா சென்ட்ரல் மெட்டல், அண்ட் NH3 4 டைம்ஸ் இருக்குது, குளோரின் 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ NH3 வந்துச்சுன்னா நம்ம அதுக்கு நேம் எப்படி வைக்கணும், அமீன். ஸோ இட் இஸ் நியூட்ரல் லிகேண்ட். ஸோ திஸ் இஸ் அமீன். அமோனியம் அப்படின்னு நீ வைக்கக்கூடாது. ஸோ நீ என்ன பண்ணணும், அமீன் அப்படின்னு தான் வைக்கணும். இதுக்கு முன்னாடி ரூல் இருக்குது, ரூல் நம்பர் 3ல் இருக்கும் உங்களுக்கு.
ஸோ அமீன் 4 டைம்ஸ் இருக்குது. ஸோ 4 டைம்ஸ் இருந்ததுன்னா நீ டெட்ரா யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா. ஸோ டெட்ரா அமீன். ஸோ 2 ligands இருக்குது, அமீன் இருக்குது அண்ட் குளோரின் இருக்குது. 2 ligands இருந்துச்சுன்னா we have to write in alphabetic order. ஸோ அமீன் குளோரைடு. ஸோ இதில் ரெண்டில் எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னா அமீன். ஸோ டெட்ரா அமீன் டைக்ளோரைடு. ஸோ 2 குளோரின் இருக்குது. ஸோ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா டை ஆட் பண்ணிக்கணும். குளோரைடு இது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் லிகேண்ட். ஸோ நெகட்டிவ் லிகேண்ட் அப்படிங்கும்போது அனானிக் லிகேண்ட் அப்படிங்கும்போது என்ன பண்ணணும், ஓ ஆட் பண்ணிக்கணும் இல்லையா. ஸோ அதனால் குளோரைடோ. ஸோ டெட்ரா அமீன் டைக்ளோரைடோ, டெட்ரா அமீன் டைக்ளோரைடோ. ஸோ இதெல்லாம் ஆல்ஃபபெட்டிக்கலாக அமீன் கம்ஸ் ஃபர்ஸ்ட் பிஃபோர் குளோரைடு. அண்ட் தென் சென்ட்ரல் மெட்டல். சென்ட்ரல் மெட்டல் பார்த்தீங்கன்னா இது பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸ். நீ என்ன பண்ணிக்கலாம், பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சுன்னா அதனுடைய நேமை அப்படியே நீ ரைட் பண்ணிக்கலாம். ஸோ கோபால்ட். இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் நீ கேல்குலேட் பண்ணணும். ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி கேல்குலேட் பண்ணணும் உங்களுக்கு முன்னாடியே தெரியும். So while calculating oxidation state you can get +3. So cobalt exists in +3 oxidation state in this compound. So and then anion. So it is a simple ion. So Cl minus, its name is chloride. So if you add all these names one by one you can get tetraamine dichlorido cobalt 3 chloride, cobalt 3 chloride. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேட்டானிக் காம்ப்ளெக்ஸ் தானே ஃபஸ்ட்டு நேம் கொடுக்கணும். ஸோ அதனால் கேட்டானிக் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஆனியன் வந்து நேம் கொடுத்துருக்கோம். ஸோ டெட்ரா அமீன் டைக்ளோரைடோ கோபால்ட் 3 chloride. This is the name of this complex. Next example 3, CrEn 3 times and CrF6. This is the compound. So here we can split into cationic complex and anionic complex. So ரெண்டுமே கேட்டனிமே காம்ப்ளெக்ஸ் தான், anionic இதுமே காம்ப்ளெக்ஸ் தான். So this is cationic complex, this is anionic complex. In cationic complexல ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், லிகன்ஸுக்கு நேம் கொடுக்கணும். ஸோ En அப்படின்னா எத்திலீன் டையமின். ஸோ எத்திலீன் டையமின், En means ethylene diamine. ஸோ லிகேண்டோட நேம் எத்திலீன் டையமின். ஸோ எத்திலீன் டையமின் 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ நீ என்ன பண்ணணும், ட்ரை எத்திலீன் டையமின் அப்படின்னு நீ எழுதக்கூடாது. ஏன்னா இங்கே ஆல்ரெடி இங்கே டைங்கிற வேர்டு இருக்கிறதுனால நீ என்ன பண்ணணும், இது 3 மீன்ஸ் ட்ரிஸ். ஸோ லிகேண்ட் இட் செல்ஃப் கண்டென்ஸ் எ க்ரீக் ப்ரிஃபிக்ஸ் டை. ஸோ யூஸ் ஆல்டர்னேட் ப்ரிஃபிக்ஸ். ஆல்டர்னேட் ப்ரிஃபிக்ஸ் இது ட்ரிஸ். ஸோ 3 லிகேண்ட்ஸ் அப்படின்னா ப்ரிஃபிக்ஸ் ட்ரிஸ். ஸோ இது எத்திலீன் டையமின். ஸோ இது நியூட்ரல் லிகேண்ட். ஸோ எத்திலீன் டையமின்ங்கிறது காமன் நேம். அந்த ஐயூபேக் நேம் ஈத்தேன் 1,2 டையமின். ஸோ ஈத்தேன் 1,2 டையமின் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஸோ ட்ரீஸ் ஈத்தேன் 1,2 டையமின். and then its central metal atom is Cr. ஸோ இது பாசிட்டிவ் கேட்டனிக் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறதுனால இதனுடைய நேம் என்ன பண்ணிக்கலாம், அப்படியே குரோமியம்னு எழுதிக்கலாம். and its oxidation state is +3 here. Oxidation state is +3 here. and then இந்த காம்ப்ளெக்ஸ் முடிச்சிட்டோம். அடுத்தது anionic complex. ஸோ anionic complex is CrF6 3-. ஸோ ligands பார்த்தீங்கன்னா F. ஸோ F is the ligand. இது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 6 டைம்ஸ் இருக்குது. ஸோ ligands 6 டைம்ஸ் இருக்குது. இங்கே 4 மாற்றி கொடுத்துருக்காங்க. I have to change it to 6 ligands. 6 ligands means prefix hexa. ஸோ ஹெக்ஸா இட் இஸ் anionic ligand அப்படின்னா நீ என்ன பண்ணிக்கணும், ஓ ஆட் பண்ணிக்கணும் இல்லையா. கேட்டானிக் லிகேண்ட்னா அப்படியே எழுதிக்கலாம். ஸோ anionic ligand அப்படின்னா ஸோ ஃப்ளூரைடு மீன்ஸ் ஃப்ளூரைடோ. ஸோ ஹெக்ஸா ஃப்ளூரைடோ, ஹெக்ஸா ஃப்ளூரைடோ. சென்ட்ரல் மெட்டல் பார்த்திங்க அப்படின்னா குரோமியம். இது anionic காம்ப்ளெக்ஸ். இப்போ கேட்டானிக் காம்ப்ளெக்ஸ்லேயும் குரோமியம் இருக்குது, anionic காம்ப்ளெக்ஸ்லேயும் குரோமியம் இருக்குது. பட் கேட்டானிக் காம்ப்ளெக்ஸில் குரோமியம் அப்படியே எழுதிக்கலாம். பட் anionic காம்ப்ளெக்ஸ் வந்துன்னா குரோமியத்தின் என்ன பண்ணிக்கணும், குரோமேட் அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ குரோமேட் இட்ஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் 3 here. So by adding all these names one by one you can get tris ethane 1,2 diamine chromium 3 hexafluorido chromate 3, hexafluorido chromate 3. So this is the name of the complex. That's all. We can work out
all these. ஸோ இதனுடைய நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. some coordination more examples with names are given in the list below for better understanding of IUPAC nomenclature. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் நேம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறைய நாலேஜ் கிடைக்கும். இதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இதில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஐ வில் எக்ஸ்பிளைன்.